ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகார்ல வன்னியர் மகளிர் மாநாடுங்க. பிரம்மாண்டமான மாநாட்டை முன்னெடுக்கணும் அப்படின்னு பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் திரு ராமதாஸ் அந்த வேலைகளை தீவிரமா முன்னெடுத்துட்டு இருக்காரு. 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வரணும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு நாள் முன்னதாக ஆகஸ்ட் 9ஆம் தேதி பாமகவுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு மருத்துவர் திரு அன்புமணி அறிவிச்சிருக்காருங்க. வேணும்னே சட்ட விதிகளுக்கு எதிராக இப்படி செயல்படுறாரு அப்படின்னு வழக்கு தொடுத்திருக்காங்க ராமதாஸ் அவங்களுடைய தரப்புல. இதுல ஏன் 2 பேரும் மாறி மாறி போட்டி போட்டுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் அன்புமணிய அவரு சுற்றுப்பயணத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை கவர்ந்துகிட்டு இருக்காரு. சோ இத உடைக்கணும். பாமகவுடைய பலம்ங்கிறது மருத்துவர் ஐயா கையில தான் இருக்கு. தொண்டர்கள் செல்வாக்கு, நிர்வாகிகள் செல்வாக்கு எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கும் கூடிய வகையில பிரம்மாண்டமான மாநாட நம்ம முன்னெடுக்கணும். இந்த மாநாட்டு வெற்றியை ஒட்டி தான் மற்ற கட்சிகளும் யார் கைக்கு பாமக போகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. சோ நம்ம பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு தான் மருத்துவர் ஐயா தீவிரமா இந்த மாநாட்டு வேலைகளை முன்னெடுக்கிறாரு. அதை உடைக்கிற மாதிரியும் தான் போட்டி பொதுக்குழுவை அறிவிச்சிருக்காரு அன்புமணி. அது மட்டும் இல்லாம மாநாட்டுக்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு டீம் போட்டு தடுக்கிற வேலைகளையும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு அடுக்கடுக்கான புகார்களை முன்வைக்கிறாங்க மருத்துவர் ராமதாஸ் டீம்க.